அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப நல்லா கவனிங்க. தேவனுடைய மந்தையிலே ஒரு ஆடு தவறி போனாலும் அந்த ஆட்டை அவர் தேடுகிறவராய் இருக்கிறார். காரணம் கவனிங்க, அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான். அருமையான தேவ பிள்ளைகளே, 99 ஆடு வீட்டில் இருக்கு, 99 ஆடு மந்தையில் இருக்கு. அதை குறித்து அந்த மேய்ப்பன் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அதே சந்தோஷம்தான் தொலைந்து போன ஒரு ஆடு கிடைச்சா அதை குறித்து மேய்ப்பன் மிகுந்த சந்தோஷம் அடைவான். அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே அப்போ இதை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? வாசிங்க 14வது வசனம். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை சொல்லுகிறார். இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பிதாவினுடைய சித்தம் அல்ல. சத்தமா ராமேன் சொல்லுவோமே. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப உண்மையாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை நம்மிடத்திலே அவர் எப்படியாய் விளங்க செய்கிறார்? நம்மிடத்திலே, தேவனுடைய மந்தையில் இருக்கிற நம்மிடத்திலே அதை எப்படி எதிர்பார்க்கிறார்? கவனிங்க. ஒரு ஆடு மந்தையிலிருந்து சிதறப்பட்டதற்கு, ஒரு ஆடு தேவனுடைய மந்தையில் சேர்க்கப்படுவதற்கு நாம் காரணிகளாய் இருக்கணும். கவனிங்க கவனிங்க. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க 18, வாசிங்க 6வது வசனம் வாசிப்போமே. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடரல்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய மந்தையில் இருக்கிற ஆடுகளை கவனிங்க. நம்மால மற்றவர்களுக்கு இடரல் உண்டாகாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மால் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குகிறது தேவனுடைய சித்தம் அல்ல, மாறாக நம் மூலமா ஒரு ஆத்துமா சபைக்குள்ள வந்ததுன்னா பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதி. மாறா கவனிங்க தேவ பிள்ளைகளே, நம் நிமித்தமாய் ஒரு ஆடும் இடரல் அடைந்து சிதறி போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அந்த மனிதனுக்கு ஐயோ. நம் மூலியமா யாருக்கும் இடரல் வரக்கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளே கவனிங்க. அது என்ன இடரல் உண்டாக்குகிறது? நம்ம மூலியமா எப்படிங்க? எங்கள் மூலியமா ஏங்க மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக போகிறது? அருமையான தேவ பிள்ளைகளே கவனிங்க. ஒரு உதாரணம் சொல்றேன்னு வைங்களேன். உங்களுக்கு நீங்களும் இப்ப நம்ம சபையில் 2 விசுவாசிங்க இருக்கிறாங்க. 2 பேரும் நம்ம விசுவாசிக்கு தான் வைங்க. 2 விசுவாசிய, ஒரு விசுவாசி ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பக்தி மிகுந்தவர்களா இருக்கிறாங்க, நீண்ட நாட்கள் சபைக்கு வராங்க. புதுசா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு ஒரு 2-3 மாதங்கள் தான் வருதுன்னு வைங்களேன். இந்த புது ஆத்மா யாரை ஃபாலோ பண்ணுவாங்க? சொல்லுங்களேன். புது ஆத்மா யாரை ஃபாலோ பண்ணுவாங்க? பழசா ஏற்கனவே இருக்கிறவங்கள 10 வருஷமா இருக்கிறாங்க, நல்ல ஆவிக்குரிய விஷயம் நிறைய தெரியும் அப்படி என்று அவர்களை குறித்து எங்களுக்கு ஜெபலாம் அவ்வளோ பண்ண தர, இப்போதான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், கொஞ்சம் ஜெபலாம் பண்ணுங்க, எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து நாங்களாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். உங்ககிட்ட இருக்கிற நல்ல காரியங்கள், தேவனுடைய நன்மையான காரியங்களை அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க இருதயம் ஆத்துமா விருத்தி அடையும், தேவனுக்குள் வளருவார். ஆமென் சொல்லுவோமே. மாறா நல்ல தேவனுக்குள்ள உங்களை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிற நேரத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உங்களிடத்துல காணப்பட்டதுன்னு வைங்களேன். தேவனுக்கு பிரியமில்லாத, அவங்க நம்ம கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஏற்பட்டதுன்னா ஓ சபைக்கும் போகலாம், ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளலாம், இந்த காரியத்தையும் செய்யலான்னு உங்க மூலியமா அது வந்ததுன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு இடரலாய் இருக்கிறீர்கள்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் மற்றவர்களுக்கு இடரல்களை உண்டாக்க கூடாது. ஆமேன் சொல்ல மாட்டோமே. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. நாம் மற்றவர்களுக்கு இடரல், அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடரல் வருவது அவசியம். ஆனால் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ நமக்கே தெரியாம இடரலை உண்டாக்குறோமா, இல்ல தெரிந்தே செய்கிறோமா? அருமையான தேவ பிள்ளைகளே, கவனிங்க கவனிங்க தயவு செய்து. நமக்கே தெரியாம இடரலை உண்டாக்குறோமா, இல்ல நமக்கு தெரியாமலே இந்த காரியம் எனக்கு நம்மளுக்கு தெரியாமலே இருந்து அது மற்றவர்கள் இடரலை உண்டாக்குகிறதா? அது எப்படி நமக்கு தெரியாம அது மற்றவங்களுக்கு இடரலை உண்டாக்கும்? கவனிங்க, நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக நன்மையுள்ளவைகளாயிருந்தா நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் மாறும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அதனாலதான் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் இந்த ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. வாசிங்கப்பா, மேல் வசனம் வாசிங்க. 18:1. அவ்வேளையில் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். சத்தமா ஆமென் சொல்லுவோமே. பரலோக ராஜ்யத்துல 50 வருடம் கிறிஸ்தவங்களாம் பெரியவங்களா இருப்பாங்க, 2 மாசம் கிறிஸ்தவங்க ஆனவங்க சின்னவங்களா இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 50 வருஷம் நாங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறோங்க. நாங்க கிறிஸ்தவங்க தான், எங்க அப்பா கிறிஸ்தவங்க, தாத்தா கிறிஸ்தவர், தாத்தாக்கு தாத்தா கிறிஸ்தவர். பரலோகத்தில் அந்த கணக்கெல்லாம் எடுக்க போறது இல்லை. இந்த பூமியிலே தேவனுக்கு முன்பாக நாம் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, இயேசு நீங்கள் மனம் திரும்பி பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அது என்ன மனம் திரும்பி? என்ன அப்படி, ஏன் அப்படி சொல்லப்படுது? அதை சொல்லிட்டு தான் இந்த இடரல்களை குறித்து சொல்லுகிறார். கவனிங்க கவனிங்க. நம்முடைய மனம் சரியான மனம் திரும்புதல் இல்லை என்றால் மற்றவர்களை 100 ஆடுகள் இருக்கிற 99 ஆடுகள் இருக்கிற அந்த மந்தையில ஒரு ஆடு நம் நிமித்தமாய் இடரல் அடையும், சிதறி போகும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அது இயேசு தண்டுக்கு அது மெய்ப்பன் கண்டுபிடிச்சிருவாரு. ஆனாலும் அந்த இடரல் நம் மூலியமா வந்தா ஐயோ. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த இடரல் நம் மூலியமா வந்தா ஐயோ. ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. அப்ப ஏன் அந்த இடரல் உண்டாகுது? நமக்கு தெரியாமலே அது ஏன் அப்படி செய்யறோம்னா நம்முடைய மனம் திரும்புதல் இன்னும் சரியா இல்லை. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கும் காலையில உபாச கூட்டத்தில் இந்த வார்த்தை தான் பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நம்ம எப்படி மனம் திரும்ப வேண்டும். மறுபடியும் அந்த வசனத்தை பேசலாம். காலையில பேசுறவங்கள யாருமே இங்க இருக்கிறது யாருமே கிடையாது, ஒருத்தர் தான், ஒரு குட்டி விசுவாசி, அவ்வளவுதான். ஒரே ஒருத்தர், ஒரு குட்டி விசுவாசி நிற்கிறார் பாருங்க, அவர் தான் இருந்தார், வேற யாருமே கிடையாதுங்க. பாஸ்டம்மா கூட கிடையாது காலையில. இன்னைக்கு தான் கர்த்தர் சபையை சுத்திகரித்து பலப்படுத்தினார். அதுல இருந்தால் யாருமே இங்கே இல்லை. ஏன்னா எல்லாம் ரொம்ப வேலை நிமித்தமா ரொம்ப பிஸி. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வேலையே வந்து சும்மா டெய்லி 19 நாளாக வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். மற்றவங்களாம் நாங்கள் ரொம்ப வேலையாக இருக்கிறோம். எஸ்தர் ரிவைவல் ப்ரேயருக்கு இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கே ஒருத்தர் கேட்டேன், நாங்கள் ரொம்ப வேலையாக இருக்கிறோம். அப்போ நாங்களாம் வேலை இல்லாமல் சும்மா வந்து பொழுதை போக்கி கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நாங்களாம் ரொம்ப பிஸி. சபையில் 19 நாள் வந்து உட்காந்துருக்கிறோம், ஒன்றும் வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி? ஒரு சிறு பிள்ளையை போல
நீங்க இங்க தாழ்மைப்பட்டு இருப்பீர்கள், ஆனால் பரலோகத்திலே நீங்கள் தான் பெரியவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. எப்படி எப்படி அது மனம் திரும்புதல் எப்படி இருக்கணும்? வாசிங்க வாசிங்க, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசிப்போம். 2வது அதிகாரம், யோவேல் 2:12. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆதலால் இப்பொழுதே நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும், எல்லாரும் சொல்லுங்க முழு இருதயம், சொல்லுங்க எல்லாரும் முழு இருதயம். புரியுதுங்களா? இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இததான், உங்கள் இருதயம் சிறு பிள்ளைகளை போல் மாறாவிட்டார். அப்ப முழு இருதயம் நமக்குள்ள இருந்திருந்தா எந்த கசப்பும் வேற்றுமையும் எந்த கோபமும் பகையும் எரிச்சலும் நமக்குள்ளே காணப்படாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. முழு இருதயத்தோடும், அருமையான தேவ பிள்ளைகளே, முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். இந்த 21 நாட்கள் இதற்கு தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வராதவர்கள் ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு உங்களுக்கு, நீங்கள் தருணத்தை தவற விட்டீர்கள், அவ்வளவுதான். இந்த ஜபத்திலே கலந்து கொள்ளாதவர்கள் தருணங்களை தவற விட்டீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உண்மையாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சில நாட்கள் வரும், அழுகையோடும் கண்ணீரோடும் நாம் இருந்தாலும் சில நாட்களில் அந்த தருணத்தை கர்த்தர் தராமலே போகலாம். கர்த்தர் கொடுத்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுவோமே. அப்ப உண்மையாகவே இந்த 21 நாட்களிலே கர்த்தர் நம்மோடு இந்த 19வது நாளை நம்மோடு பேசுகிற காரியம் கவனிங்க. காலையில் இந்த காரியத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். முழு இருதயம்னா என்னது? வாயில சொல்றது இல்ல. கவனிங்க, நாங்க முழு இருதயத்தோட திரும்புறங்க அப்படின்னு வாயில சொல்றது இல்ல. அது எப்படி உனக்குள்ள அது எப்படி கிரியை செய்யணும் உங்களுக்குள்ள? வாசிங்க அடுத்த வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க. இருதயத்தை கிழிக்கிறோம் இன்னைக்கு. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்களேன். என்ன இருதயத்தை கிழிச்சா உள்ள என்ன இருக்கும்? நிறைய பேர் சொல்றாங்க இருதயத்தை நாங்கள் கிழித்து மற்றவர்களுக்கு தருகிறோம். வேஸ்ட், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உன் இருதயம் இயேசு கிட்ட கொடுத்து பாரு, கர்த்தர் உன்னை நடமாடும் அதிசயமா கர்த்தர் மாத்தி காண்பிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கவனிங்க. உங்கள் இருதயத்திலே பழைய நடவடிக்கைகள், பழைய பாவங்கள், அதை பிசாசு என்ன பண்ணிட்டான்? சரியா நீங்க மனம் திரும்பாத அதை உள்ள போட்டு மூடி வச்சிருக்கிறான். கவனிங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை குறிப்பிடுகிறார். உங்கள் இருதயம் குழந்தையை போல மாற வேண்டும். குழந்தை போல இருக்கும். நம்ம என்ன யோசித்தோம்? இவர் என்ன பண்றாரு பாருங்க, இது முறுக்கிறாரு பாருங்க. குழந்தையா இருக்கும்போது என்ன யோசித்தோம்? ஏய், இந்த ஜெமிமா எனக்கு எதிராக செஞ்சிச்சு, வீட்டுக்கு வா, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன், என்கிட்ட இருக்கிற மிச்சரை தூக்கிட்டேன், முறுக்க தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல போறாரு அவரு. தூக்கலாம், எடுத்துக்கோ, எங்க டாடி வேற கொடுக்க போறாரு, அவ்வளவுதான். அதே நமக்குள்ள அந்த பாவமும் அழுக்கும் வந்த உடனே என்ன ஆகுது? என்னோடது எடுத்துட்டியா, உன்னை பார்த்துக்கிறேன். இதுதான். கவனிங்க. நம்முடைய இருதயம் சிறு பிள்ளையை போல மாற வேண்டும். அப்ப உள்ள இருதயத்தை கிழிங்க. உள்ள இருக்கிற பழைய கசப்புகள், நாற்றமான காரியங்கள், அழுக்கான காரியங்களை இன்றைக்கு தூக்கி எறிங்கள் இயேசு சொல்லுகிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க. எல்லாரும் எடுங்கப்பா, 13 வாசிங்க. எல்லாரும் வாசிங்க. இன்னைக்கு இதை செய்ய போறேன். எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் வாசிங்க, படிங்க. நீங்கள்
Praise the Lord. அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். உன்னை கீழே விழத் தள்ளுவது, நீ இடறி விழுவது தேவனுடைய சித்தம் அல்ல. நீ மறுபடியும் நீ மனம் திரும்பி கர்த்தருக்காக எழும்பி நிற்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆமென் சொல்லுவோமே. அருமையான தேவ பிள்ளைகளே, நீ இடறி எப்ப விழுவ அப்படின்னு இயேசு பார்ப்பதில்லை. நீ மற்றவர்கள் இடரலா இருந்து மற்றவர்களும் கீழே விழுந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. காரணம், 99 ஆடுகளுக்குள்ள மதிப்பு அந்த ஒரு ஆடுகளுக்கு இயேசு வைத்திருக்கிறார். சத்தம் அவர் ஆமென் சொல்லுவோமே. அதனாலதான் சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன். ஆமென் சொல்லுவோமே. ஒன்றுதானே பரவாயில்ல, போட்டோம், மிருகம் அடிச்சுட்டு போட்டோம். ஒரு நாளும் விடுகிறவர் அல்ல. அதை தேடி கண்டுபிடித்து மலைகளிலும் குகைகளிலும் தன் தோள் மேல் போட்டு சந்தோஷத்தோடு மறுபடியும் மந்தையிலே சேர்க்கிறவர். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை சிந்தித்து பாருங்க, என்னைக்காவது நான் மற்றவர்களுக்கு இடரலா இருந்திருக்கேனா? ஆண்டவரே என்னை மன்னிங்க சொல்லுங்க. என் இருதயத்தை கிழித்து பழைய காரியங்களை வெளியே தூக்கி எறிகிறேன். இன்றைக்கு எல்லாவற்றையும் முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. ஏன்னா 21ஆவது நாள் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோடு அது சேர்ந்துடும். நாளை ஒரு நாள் உண்டு. வருகிறவர்கள் வந்து மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை சுத்திகரித்து உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே அழுகையோடும், இந்த வார்த்தை சொல்லுகிறது, உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும். உண்மையாகவே இந்த கடைசி நாட்கள் வருடத்தின் இறுதியிலே வந்திருக்கும். அழுகையோடும் புலம்பலோடும் உபவாசத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தின் பழைய காரியங்களை கிழித்து தூக்கி எறிவோம். காரணம், உங்களுடைய புண் நொதி நொதிக்கிறதா, யாராததா இருக்கிறது. காரணம், உள்ள இருக்கிற சீழ் பிதுக்கப்படாமல் இருக்கிறது. அது வெளியில வரணும். வந்தாதான் காயம் ஆறும். ஆமென் சொல்வோமே. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தின் காரியங்கள், பழைய நினைவுகள், பழைய பாவங்கள், இளவயதின் பாவங்கள், இளவயதின் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் பிசாசு உள்ள போட்டு மூடி மறைச்சிட்டான். அவ்வளவுதான். நீ மனம் திரும்பிட்டோம், நம்மளும் விசுவாசித்துட்டோம். கர்த்தர் சொல்லுகிறார், முழு இருதயத்தோடு. சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, முழு இருதயத்தோடு. அந்த முழு இருதயம், காரணம் அந்த இருதயத்தை கிழிச்சாதான் உள்ள இருந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை கர்த்தர் வெளியே துரத்தி அடிப்பார். முழுவதுமா இயேசுவின் ரத்தத்தினாலே அந்த இருதயம் கழுவப்படும். அப்ப உண்மையாகவே அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல வாசிங்க. இப்ப வாசிங்க இந்த மத்தேயு சுவிசேஷம். இப்பதான் இந்த வசனமே உங்களுக்கு புரியும். வாசிங்க, வாசிங்க 18:3. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். எத்தனை பேர் சொல்றீங்க, பிள்ளையை போல, சிறு பிள்ளையை போல நாங்கள் இன்றைக்கு எங்களை தாழ்த்துகிறோம். அல்லேலூயா. இந்த பெருமையின் ஆவி, வஞ்சகத்தின் ஆவி, புறங்கூறுதலின் ஆவி, பொய் பேசுகிற ஆவி, எல்லாம் பிசாசு நமக்குள்ளே விதைக்கிற காரியங்கள். இருதயத்தை கிழித்து இன்றைக்கு தூக்கி எறிவோம். சிறு பிள்ளையினிடத்தில் இருக்கிற அந்த பணிவுள்ள ஆவி, அந்த தன்னை தாழ்த்துகிற ஆவியை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்க சிந்திங்க, நான் மற்ற ஒருவேளை இடரலா இருந்திருக்கனா, ஆண்டவரே என்னை மன்னிங்க. இடரல்கள் வருகிறது. யாரால் இடரல் வருதோ அவனுக்கு ஐயோ. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இல்ல அந்த 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 நரகத்தின் காரியத்தில் நான் போல ஆண்டவரே இன்றைக்கு மனம் திரும்புகிறேன். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? சொல்லுங்க தம்பிகளா, எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? இன்னைக்கு மனம் திரும்புறேன். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்தின் இறுதியிலே கர்த்தர் ஒரு சுத்திகரிப்புக்குள்ளே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன், ஆமேன் சொல்லுங்களேன். சபை சுத்திகரிக்கப்படணுங்க. சபை சுத்திகரிக்கப்பட்டாதான் சபையின் காரியங்கள் மாறும். சபையின் காரியங்களை கர்த்தர் பெரிதாய் துவக்குவார். அற்புதங்களை காண்போம், அதிசயங்களை காண்போம். உண்மையாகவே கர்த்தருக்கு பிரியமில்லாத தீட்டான காரியங்கள் சபைக்குள்ளேயும் விசுவாசிகளுக்குள்ளேயும் கர்த்தர் இருந்து சுத்திகரித்து வெளியே துரத்துகிறார். ஆமேன் சொல்லுவோமே. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, சிறு பிள்ளையை போல, சிறு பிள்ளையை போல
ஒரு ஆத்மாவும் சிதறி போகாதபடி மாறா எப்படி செய்து பாருங்க. ஒரு ஆத்மாவுக்கு நான் சுவிசேஷம் சொல்லி சபைக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன். அல்லேலூயா. இதை குறித்து பரலோகம் உங்களை குறித்து சாட்சியிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து சாட்சி சொல்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் ஒரு அறிக்கை செய்யுங்க. இன்னைக்கு ஒரு அறிக்கை செய்யுங்க. காலையிலே நாங்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் செய்தி கம்மி தான், ஜபம் தான் அதிகம். எல்லாரும் கண்களை மூடுவோம். இருக்கு முடிஞ்சா முட்டி போடுங்க. எல்லாரும் முழங்கால் படிக்கிடுவோம். ஸ்தோத்திரம். ரபா லகபா துரபா லபா ஷபரபரபடா துடபரபலாங்கரபு. எல்லாரும் ஒரு விசையாய் நம்மை தாழ்த்துவோம். எல்லா பெருமையின் ஆவி, எல்லா பெருமையின் காரியங்கள், எல்லா வஞ்சகத்தின் காரியங்கள், புறங்கூறுதல், முன்பாக விட்டு பின்பாக பேசுகிற காரியங்கள், பொய் பேசுகிற காரியங்கள், எரிச்சலின் ஆவிகள், எல்லா விதமான எல்லா சத்ருவின் காரியங்களையும் இந்த உலக கிரியைகளையும் சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் இருதயம் கிழிக்கப்படுவதாக. ரபா பாபா சபா லக்கபா ரபா லபா துரபலபதபதா துடபலபலாங்கரபு. எங்கள் இருதயம் இன்றைக்கு கிழிக்கப்படுவதாக. எங்கள் வஸ்திரங்களை அல்ல, எங்கள் இருதயங்களை கிழிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை கிழிக்கிறோம். நாங்க யாருக்கும் தெரியாது, யாருக்குமே பார்க்கல, யாருக்குமே இது தெரியவே தெரியாது என்று நாங்கள் மறைத்து வைத்த காரியங்களை இன்றைக்கு வெளியில கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிற மனிதர்களிடத்திலே மறைக்கலாம், மனிதர்களை நாம் ஏமாற்றலாம், மனிதர்களிடத்திலே பொய் சொல்லலாம். ஆனால் பரலோகத்தின் தேவனிடத்திலே நாம் எதையும் மறைக்க முடியாது. இன்றைக்கே சொல்லுங்க, எங்கள் இருதயத்தை கிழிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை கிழிக்கிறோம். உள்ள இருக்கிற உமக்கு பிரியமில்லாத பழைய காரியங்கள், நான் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைச்சிட்டேன். எல்லா பழைய பாவங்கள், பழைய அக்கிரமங்கள் இன்றைக்கே இயேசுவின் நாமத்தினாலே தூக்கி எறிகிறேன். இயேசுவின் ரத்தம் எங்கள் இருதயத்தை முழுவதுமாய் ஒரு கிளென்ஸ் பண்ணட்டும். ஒரு சுத்திகரிப்பு எங்கள் இருதயத்தில் உண்டாகட்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு சுத்திகரிப்பு எங்கள் இருதயத்தில் இன்று உண்டாகட்டப்பா. எங்களை சுத்திகரிங்கப்பா. ரபா லபா துரபா லபா ஷபரபரபலாம் துடபரபலாம் கரபு. எல்லாரும் கர்த்தருக்கு அறிக்கை செய்யுங்க. கர்த்தருக்கு அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, ஒரு விசையாய் நான் யாருக்காவது இடரலா இருந்திருக்கேனா என்னை மன்னிங்க. அந்த இடரல் என்னால உண்டாச்சுன்னா அந்த மறுபடியும் அந்த இடரல் நான் சரி செய்கிறேன். இன்றைக்கு மனம் திரும்புற குழந்தையை போல, சிறு பிள்ளையை போல என்னுடைய இருதயம் தாழ்த்தப்படுகிறேன் ஆண்டவரே. நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ஒரு விசையாய் என்னை மன்னிங்க. எல்லா குற்றங்களுக்கும் எல்லா தீமைக்கும் என்னை விலக்கி விடுவீங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் வாயில திறந்த ஒரு விசையாய் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யுங்க. கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யுங்க. சொல்லுவோமே, நன்றியப்பா. சொல்லுவோமே, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா. சொல்லுவோமே, துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன். துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன். நோக்கி பார்க்க பலனில்லையே, நோக்கி பார்க்க பலனில்லையே. தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே. நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். ஏசையா, 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 ஏசையா. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன். எல்லோரும் இணைந்து செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு.
என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே. எல்லாரும் சொல்லுமே, நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். ஏசையா 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 ஏசையா. சொல்லுமே, ஏசையா. எல்லோரும் கர்த்தரிடத்திலே முழுமனதோடு துணிகரமான பாவங்கள் செய்த குற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லுமே, ஏசையா. எல்லா துணிகரமான பாவங்கள், மறைவிடமாய் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசையை அறிக்கை செய்வோமே. எல்லோரும் ஒரு விசையாய் ரபா லக்கபா ரபலா ஷபரபோ. என் மனைவிக்கு தெரியாம செய்தது, என் கணவருக்கு தெரியாம செய்தது, என் நண்பனுக்கு தெரியாம செய்தது, என் சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமலே, யாருக்குமே தெரியாது, என் இருதயத்தில் மூடி வச்சுட்டேன். இன்றைக்கு நம்முடைய இருதயங்கள் கிழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சிறு பிள்ளையை போல தாழ்த்துகிறவர்களாய் தேவனுக்கு முன்பாக முற்றிலுமாய் நாம் ஒப்பு கொடுப்போமே. ரபா பாபா ஷபா லபா துராக்கபு. சொல்லுமே, ஏசையா 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 ஏசையா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒரு விசையாய், எல்லாரும் கர்த்தரிடத்தில் முழுமையாய் நம்முடைய இருதயம் கிழிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினாலே ஒவ்வொருடைய இருதயங்களையும் இன்றைக்கு கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ரபா ஷெக்கெபே லீரபா லபா துரா கபூரியாந்தடக்கரபா. எல்லா மற்றவர்கள் செய்த இடரல்களை எல்லாவற்றையும் அறிக்கை செய்கிற ஆண்டவரே, யாருக்கும் தெரியாம நான் மறைத்து வைத்திருந்தேன். ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நான் எதையும் மறைக்க முடியாது. அவருடைய கண்களுக்கு முன்பாக எதுவுமே மறைவிடம் கிடையாது. எல்லா அந்தரங்கமான காரியங்களும் அவருடைய கண்களுக்கு முன்பாக, என்னுடைய உட்கார்தலையும் எழுந்திருக்கதலையும் அவர் அறிந்திருக்கும். ஆவி உள்ளவர்களிடத்திலே அவர் வாசம் செய்கிறார். நன்றி அப்பா. எல்லா பெருமையான காரியங்கள், மேட்டுமையான சிந்தைகள், மேட்டுமையான எண்ணங்களை என் சிந்தையிலிருந்து, என் இருதயத்திலிருந்து தூரப்படுத்துங்கப்பா. இன்றைக்கு தூக்கி எறிகிறேன் அப்பா. என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, என் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க. முழு இருதயத்தோடும் உம்மிடத்தில் திரும்புகிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. முழு இருதயத்தோடும் உம்மிடத்தில் திரும்புகிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு யூட்டர்ன் எல்லா விதமான பழைய காரியத்திற்கும் கர்த்தர் ஒரு யூட்டர்னை பண்ணி இன்றைக்கு பரலோகத்தை நோக்கி, சிலுவையை நோக்கி நான் ஓடுகிறேன் ஆண்டவரே. இயேசுவை நோக்கி நான் ஆசையாய் தொடர்கிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரப்பா. தகப்பனே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளின் எழுப்புதல் இரவு ஜெபத்தை கர்த்தர் எங்களை பலப்படுத்தி நடத்தி தந்தீரே. நன்றி அப்பா. ஏசப்பா, எங்கள் முழு இருதயத்தோடு உம்மிடத்தில் திரும்புகிறோம். எங்கள் வஸ்திரங்களை அல்ல, எங்கள் இருதயங்களை இன்றைக்கு கிழித்து எல்லா பழைய கிரியைகள், பழைய பாவங்கள், எங்கள் இளவயதின் வாலிப நாட்களின் பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். யாருக்கும் தெரியாது. எல்லா கண்களுக்கும் நான் மறைச்சிட்டேன், யாருக்குமே தெரியாது. கர்த்தருடைய அக்கினி ஜுவாலையான கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரே. நன்றி அப்பா. எங்கள் இருதயங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன், சுத்திகரித்திருக்கிறேன். ஒவ்வொரு இருதயம் கிழிக்கப்பட்டது. எல்லா இருதயங்களையும் இயேசுவின் ரத்தத்தை கழுவி சுத்திகரித்து இன்றைக்கு ஒரு பரிசுத்தத்தை, ஒரு சுத்திகரிப்பு உண்டு பண்ணி இருக்கிறேன். நன்றி அப்பா.
புதிய சிந்தை, புதிய பலம், ஒரு புதிய அபிஷேகம் இன்றைக்கு பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுவதாக. ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, ஒரு சிறு பிள்ளைக்குள்ள அந்த புது சிருஷ்டி இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் காணப்படட்டப்பா. பழையவைகள் ஒழிந்து போயின, இன்றைக்கு இருதயத்தின் காரியங்கள் எல்லாம் புதிதாய் கர்த்தர் மாற்றுவீராக. தகப்பனே, வந்திருக்கிற ஒரு தாய்மார்கள், சகோதர சகோதரிமார்கள், வாலிப சகோதரர்கள் ஒவ்வொருடைய இருதயங்களையும் கர்த்தர் நீர் இன்றைக்கு புதுப்பீங்க, நீர் பரிசுத்தப்படுத்துங்க. இன்றைக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டப்பா. இந்த 21 நாள் ஜபத்தில், இந்த 19 நாள் ஜபத்தையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு பலப்படுத்தி நடத்தினீரே. இந்த 19 நாட்களில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், செய்திருக்கிற எல்லா காரியங்கள், சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இழந்து போனது, செத்து போனது மறுபடியும் நீர் உயிர்ப்பித்து எங்களை கட்டுகிறதற்காக நன்றி அப்பா. கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு உயிர்ப்பிப்பை கர்த்தர் நீர் உண்டு பண்ணுங்கப்பா. எல்லாம் மரித்து போன நிலைமையை கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. நாளை இந்த நாளை 20வது நாள் ஜபத்தை அநேகரை கர்த்தர் கொண்டு வாங்க. நாளை ஜபத்தை கர்த்தர் மகிமையாய் மாற்றுங்க. 21வது நாள் ஜபத்தையும் கர்த்தர் மகிமையாய் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. நம்முடைய சமூகத்திலே நாங்கள் அழுகையோடும் புலம்பலோடும் உபவாசத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபைக்கு நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி. மகிமையான காரியங்களை செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி. இழந்த எல்லா ஆடுகளையும் கர்த்தர் மறுபடியும் மந்தையில் சேர்ப்பீராக. நம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இரவு முழுவதும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த எழுப்பதில் இரவு ஜபத்தில் வந்து வாஞ்சையோடு பிரயாசத்தோடு ஜபித்த, இன்றைக்கு ஒரு புதிய சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க. இரவு முழுவதும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. காலையிலிருந்து உற்சாகத்தோடு கர்த்தருடைய சபைக்கு கடந்து வர கர்த்தர் உதவி செய்யுங்க. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. மேலான நன்மைகள் கிருபைகள் தொடரட்டும். ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும்